வரல. காலில் முடிஞ்சு போய் இப்போதான் திறக்கிறேன். இன்னும் ஒருத்தவங்களும் வரலடா. போய் கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. சாப்பாடு காலி ஆயிடுச்சு. வேற எல்லாம் கிடையாது. வேற இங்கே ஒரு 4 வீடு தள்ளி போனீங்கன்னா ஒரு கடை இருக்கு. மிஸ்டர் ஷெஃபா அப்பா வந்து சாப்பிட முடியா? சாப்பாடு இல்லையா சார்? என்ன சார் கையில வைக்கிறீங்க? வேற ஹோட்டல தரத்துட்டு சாப்பாடு சொன்னா அப்புறம் இதுதான் தண்டமான ஹோட்டலு. தண்டமான ஹோட்டல் என்ன சார்? மானத்தை வாங்குறீங்களா? என்ன மானத்தை வாங்குறாங்க? நீங்க ஒருத்தர் கூட இல்லை. எவன் மானத்தை காலையில சாப்பிட்டாங்க, இப்போ வரல எல்லாருமே. வேற என்ன கிடையாது. என்ன சார் ரொம்ப நக்கலா பேசுறீங்க? என்ன நக்கலா பேசுறாங்க? போடா. என்ன சார் குக்கிலாம் ஹேய், நான் இந்த கடை விட்டு போறேன். வா வா காப்பாத்து. இங்க எவனுமே மாட்டான். என் காலையில நான் நிறைய பேர் சாப்பிடுச்சு. நான் பிரியாணியா போட்டு சாப்பிடுறேன். அடுத்து நீ தான்டா. எங்கடா படிக்கிறேன்? எங்க ஏறுறேன்? சும்மா விட
இவனை சத்ருவம் போல அடிச்சாலே. மிஸ்டர் மீட்னு கொண்டுட்டாங்க. மிஸ்டர் மீட் என் பேர் மிஸ்டர் மீட்டா. ஏன்டா என்னோட ஃப்ரெண்டை கொன்னேன்? அதான் என்னோட சாட்சி. எதுக்கு ஃப்ரெண்டை கொன்னேன்? என் ஃப்ரெண்டு ஏன் கொன்னேன்? அதான்டா என்னோட முடிவு. ஏன் என் ஃப்ரெண்டை கொன்னடா? ரெண்டா ஃப்ரெண்டு பர்கர் கடை வச்சிட்டு இருக்கும் போது என்னை டிஸ்டர்ப் பண்ண ஒருத்தன் என்னோட ஃபேமிலியவே தூக்கிட்டு போயிட்டான். பழி வாங்குறதுல எல்லாரையும் கொட்டிக்கிட்டு இருக்க. அதுக்காக என் ஃப்ரெண்டை கொன்னேன். நீ மட்டும் இல்லை, அந்த கொலைக்காரன் மட்டும் இல்லை, அந்த உலகத்துல யாருமே நல்லவங்க இல்லைடா. மிஸ்டர் வீட்டுக்கு கதை போட்டால் எனக்கு அழுக. மிஸ்டர் வீட் டீக்கான்னு பார்க்குறியா? மிஸ்டர் மீட் நீ ரொம்ப ஓவர் பண்ற. மிஸ்டர் மீட் உனக்கு நல்லவன் நினைச்சா நீ ஒரு கெட்டவன். இந்த உலகத்துல நீ வாழவே கூடாது. மிஸ்டர் மீட் நீங்க எப்ப எத்தனை பேருக்கு ஒரே கொடுத்து ஓட்டிக்கிறேன். சைக்கோ சங்கர். ஒரு நேரத்தில் சைக்கோ, இன்னொரு நேரத்தில் மிஸ்டர் மீட்டி சொல்ல பாருயா. என் அப்பா பேர் தான்டா மிஸ்டர் மீட். என் பேர் சங்கர். சைக்கோ சங்கர்ரா. சங்கர். எங்கள் அம்மா பேர் தானே தரணி. தரணியா? எங்கள் ஃபேமிலியை பொண்ணு ஆத்மா என்னக்குள்ள அடைஞ்சிருக்கா. அப்பா எதுனால செத்தாரு?
அப்பாவோட என்கிட்ட இருக்கு. அப்போ உங்க அப்பாவுக்கு இப்போ பரணின்னு சொன்ன பரணி இடாது தரணி தரணியா உங்க அப்பா எந்த வேலை பார்த்துருக்காரு? எங்க அப்பா நான் பறிக்கல் ஷாப் வச்சுருந்தேன். பறிக்கல் ஷாப் அது என்ன ஃப்ளேவர்? ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, மனுஷக்கறி. மனுஷக்கறியா? ஏன் மனுஷக்கறி எடுத்தீங்க நீங்க? எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. வருகல மனுஷக்கறி வச்சு சாப்பிடணும்னு, மற்றவங்களுக்கு விற்கணும்னு. அப்போ எப்படி அவங்க அப்பா செத்தாரு? அதை கண்டுபிடிச்சிட்டான். அவங்க போலீஸ்காரனா? இல்லை, சரி. அவங்க எல்லா எங்கள் உடம்பு கறியத்துக்கு எங்களே உடம்பு கறியாது. அவங்க அம்மா அம்மா வேதனை பட்டிட்டு இருக்கு போது கத்தி எடுத்து கொலை பண்ணி. அப்போ ஒன்றும் சாவடிச்சு சங்கர் பேர் தான் சங்கர். சைக்கோ சங்கர். ஒரு உதவி பண்ணி ஆகணும். எனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. ஏன் இப்படி எல்லாரையும் கைத்து அடிச்சு வெட்டி எல்லாரையும் சாப்பிடுறேன்? நிறைய பேர் ரொம்ப நிறைய பேர் துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்க துரோகம் செஞ்ச இப்போ ஒரு பொண்ணு வந்து அவள் எனக்கு துரோகம் செஞ்சோட பொண்ணு தான். அதனால தான் அவளை நான் சொன்னேன். அவளை சோறு அவள் வந்து என்னடா சோறு இது அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி அவனை அந்த இடத்துல சாப்பிடுச்சிட்டேன். அவளோட பொண்ணு தான் அவனை தான் தெரியாமல் மண்டல குழம்பி ஒன்றே தெரியாமல் சாப்பிடுப்பாங்க. சாரி. நீயும் கிட்டத்தட்ட என்ன நிலைமையில நம்ம பழி வாங்குறதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உன்னோட துரோகிகளை நான் சாப்பிடுகிறேன். என்னோட துரோகிகளை நீ சாப்பிடு. துரோகி எங்கே இருக்காங்க? ஒருத்தர் துபாய். துபாயா இருக்கான்? ஒருத்தர் மும்பை. மும்பை எங்களை சாப்பிடுச்சு. அந்த பர்கர் கடை வச்சு தான் இப்போ அவங்க செட்டில் ஆயிருக்காங்க எல்லாம். துபாய் துபாய் என்னோட 2 பேர் இன்னும் உயிரோட வாழ்ந்துருக்காங்க. அதில் நான் ஒருத்தனை சாப்பிடுச்சிட்டேன். அவளோட பொண்ணு மிச்சம் இருக்கா. அடுத்தது இன்னொருத்தர் ஃபாரின்ல இருக்கா. ஒருத்தர் அவன் பேர் அமெரிக்காவில் இருக்க. ஒருத்தர் இன்னொருத்தர் அவன் பொண்ணு வந்து சைனாவில் இருக்கா. இந்த 2 நாட்டுக்கு போய் பொண்ணு ஃபஸ்ட்டு நான் துபாய்க்கு தானே கிளம்ப போகிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே பாய்டா.